உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே.
அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள், அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும், அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்டரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படி ப்ரைவேட் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில், இல்லை பணி நிரந்தரத்துக்காக, இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி, இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி நேயர்களே, மாசி மாதம் சிம்ம ராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது. குறிப்பாக வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். நமக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ அதுவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லாபம் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது. இதை நாம் தான் முன்னாடி நின்று செய்யணும். இந்த இடத்துல நாம் தான் மாலை போட்டு உட்காந்து நாம் தான் மனை ஏறணும். அதை போல் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர். இப்போ தொழில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு 10 வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க, 20 வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க. நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னைஸ் கிடச்சிருக்கும், ஒரு ஆத்தரைஸ் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வளர்ச்சியோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இருந்திருக்காது. அல்லது ஒரு நம்பிக்கை, ஒரு ஆத்தரைஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ கூட நீங்கள் அந்த வேலையை, அந்த தொழிலை விட்டுட மாட்டீங்க. தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி என்பர்கள். விஸ்வாசத்தின் அடையாளம் சிம்ம ராசி என்பர்கள். இருக்கும் இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும், இருக்கும் இடத்துக்கு நேர்மையாக இருக்கணும், இருக்கும் இடத்துக்கு தப்பு செஞ்சால் கூட அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்காத வகையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பணபலமாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பணம் எங்கேனும் கேட்டு வச்சிருக்கலாம், அந்த பணங்காசுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வராத பணங்காசுகள், ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த பணங்காசுகளை ஜவ்வு மாதிரி இழுத்துன்னு இருக்கும். ஒரு 40 லட்ச ரூபா வரணும், 50 லட்ச ரூபா வரணும், 1 கோடி ரூபாய் வரணும், கொடுக்காம ஏமாத்துறாங்க. நான் நிறைய இடங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். அதை 2 முறையாக நம்ம வாங்க முடியும். ஒன்று சட்ட ரீதியாகவும் ப்ராப்பராக சட்ட ரீதியாகவும் வாங்க முடியும், வாராகி மூலமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வாங்க முடியும். அப்போ பணங்காசு ஏதாவது கொடுத்து வச்சுருந்து வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் அசட்டுகள், டாக்குமெண்ட்டுகள், நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஒரு கூட்டு சொத்தாக இருக்கும், கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்கும். அண்ணன் கையெழுத்து போடணும், அக்கா கையெழுத்து போடணும், அம்மா கையெழுத்து போடணும்.
யாரோ ஒருத்தர் 2 பேர் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். ஆனால் சொத்து இவங்களுக்குன்னு உறுதியாகிட்டு இருக்கும். அந்த கையெழுத்து வாங்குறதுல ஒரு தடை இருக்கும். நீ எனக்கு போட்டால் நான் உனக்கு போடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில் அந்த மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தடைகள் இருக்குமே ஆனால் அந்த டாக்குமெண்ட்டு, கையொப்பமிடுதல், செட்டில்மெண்ட்டு, இந்த மாதிரியான பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம், அதாவது ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்கள், அது உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான அற்புதமான மாதம். அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சுருக்கலாம், புதுசாக இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். புதிய கம்பெனிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் பல நாள் கனவுகள் நிறைவேறும். ஒரு 3 வருஷமாச்சு, 6 வருஷமாச்சு சாமி அந்த கம்பெனியை. இப்போ தான் அந்த கம்பெனியை நான் ரீஓப்பன் பண்ணுறேன், அந்த கடையை இப்போ தான் புதுசாக திரும்பவும் ரெனோவேஷன் பண்ணி திறக்கிறேன், இல்லை அதே கடை தான் புதுசாக திறக்க போகிறேன் சாமி. நான் அந்த கோவில் சாமி இப்போ நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன். 3 வருஷமாக 4 வருஷமாக அது பாலாலயமே இருந்தது. இந்த மாதிரி 4 வருஷங்கள் அல்லது 4 வருஷத்துக்கு மேலாக தடைப்பட்ட காரியங்கள், ஒரு வீடாக இருக்கலாம். வீடு கட்டினே இருக்க 4 வருஷமாக கட்டுற சாமி, இந்த மாதம் வீடு கிரகப்பிரவேசம் வச்சுட்டேன், பண்ணி கொடுங்க. எத்தனையோ தடைகள், அது வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம். அப்போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைந்து இந்த மாசி மாதம் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.